மீல் மேக்கரை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுலேயே பரவாயில்ல போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த இன்னும் கொஞ்சம் வெந்து வரும். ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த அப்படியே ஸ்லோவில் விட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். இது வெயிட் பண்ணு பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆனால் போதும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஜூஸியாகவும் இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ நம்ம சாதம் தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணியிருக்குது பாருங்கள். மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணியாச்சா. பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். எனக்கு போதுமான அளவு நான் வடித்து வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். சிம்பிளாக செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயம் காஞ்சிடுச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உண்டான எண்ணெய் போகிறோம். சீரகம் 2 போட்டுக்கலாம். இது போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். இது நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஆல்ரெடி நான் சாதத்துலேயே உப்பு போட்டு தான் நான் வடிப்பேன். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா மீல் மேக்கரில் நம்ம உப்பு போட்டாச்சு. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் டேஸ்ட்டுக்காக. வெங்காயம் சாப்பிடும்போது சப்புன்னு இருக்கக்கூடாது, அதனால் இதுக்கு மட்டும். காரம் எனக்கு இதில் இருக்கிற காரமே போடும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பச்சை மிளகா வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். சோயா சாஸு, சில்லி சாஸ் எதுவுமே போட்டு தேவையில்லை. சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு பசங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ். இப்போ இந்த வறுத்து வச்ச இந்த சோயாவை கொட்டிடலாம். இதுவும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பொரியிட்டோம். ஆல்ரெடி நல்லா வெந்து தான் இருக்குது. வதங்கணும் வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெயும் அந்த வெங்காயமும் நல்லா சேரட்டும். உங்களுக்கு கலராக வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், இல்லை காஷ்மீர் பொடி போட்டுக்கலாம். கேசரிக்கு போடுறமே அந்த பொடி போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடாமல் ப்ளைனாகவே நான் பண்ணுறேன். எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. இதிலே நம்ம என்ன காய்னாலும் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகாய் எல்லாமே போடலாம். அது இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாதம் போட்டுப்போம். சாதம் வந்து நல்லா இதில் குழையாமல் வடித்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான். பொறுமையாக நம்ம கலர் வச்சு அடுப்பு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு பொறுமையாக கலர் வச்சு. இது குட்டி குட்டி மீல் மேக்கரில் பண்ணுறச்ச நல்லாயிருக்கும். பெருசாக பண்ணுறச்ச பெரிய மீலுக்கு வேணால் அது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, நல்லாயிருக்கு. உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா கூட போட்டுக்கலாம்.
நான் மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அந்த கலரே. எனக்கு இந்த கலரே போதும், எக்ஸ்ட்ராலாம் நான் எதுவுமே போடல. அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இது போகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சதீஷ் கிச்சனை. தேங்க்யூ.